ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி. நடுத்தெருவுக்கு வந்த நீலிமா ராணி இப்போ அவங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரியலில் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகை சொல்லுங்கள் அப்படின்னா நீலிமா ராணியும் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் தான் நீலிமா ராணி. இவங்க குட்டியோண்டா இருக்கும்போது நடிக்க வந்துட்டாங்க. இவங்களோட முதல் படம் தேவர் மகன், அதுக்கப்புறம் பாண்டவர் பூமி, விரும்புகிறேன், ஆல்பம், இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் வரும்போது இவங்க சிம்புவோட படமான தம் படத்துல தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் 30 மேற்பட்ட படம் நடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீலிமா ராணி நடிச்ச ஒரு படத்தை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா ஒரு 2 நிமிஷம் யோசிப்பீங்க. இவங்க சினிமால இவங்களுக்கு கிடைச்ச ரோல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. இதுவே நீலிமா ராணியோட சீரியல் சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லலாம் மெட்டி ஒலி கோலங்கள்னு. நம்ம நீலிமா ராணிக்கு கை கொடுத்தது சினிமாவை விட சீரியல் தான் சொல்லலாம். 1995 முதல் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் 31 வருஷம் தொடர்ந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீலிமா ராணினா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு கிரேஸ் இருக்கதாங்க செய்யுது. இன்னைக்கு இவங்களோட சீரியலை ஆர்வமா பார்க்குற ரசிகர்கள் இருக்கதான் செய்றாங்க. பார்க்க அழகான பொம்மை மாதிரி ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ஒல்லியான உடம்பு, இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப குண்டாவாம உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. அதுக்கே இவங்களை பாராட்டணும். நீலிமா வாழ்க்கையில சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லைங்க. 18 வயசுல இசைவாணன் என்பவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. இவங்க கல்யாணம் பண்ணும்போது இவங்களோட வயசு 21. ஆனா இவங்களோட கணவர் இவங்களை விட 12 வயசு பெரியவர். ஆனா இவங்களுக்குள்ள இது வரைக்கும் சண்டையே வந்தது இல்லையாங்க. உங்களை வயசுல உள்ளவங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஈகோனாலே பல பிரச்சனை வரும். இதுவே உங்களை விட பல வயசு பெரியவங்களை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நீலிமா ராணி அட்வைஸ் பண்றாங்க. இவங்க 21 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டனால இவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணணுன்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து மேக்கப் பேசிக் வரைக்கும் சொல்லி கொடுத்ததே அவங்களோட ஹஸ்பண்ட் தானாங்க. ஏன் புருவத்திற்கு மஸ்காரா எப்படி போடணும்னு கூட கிளாஸ் எடுத்திருக்காரு இவங்களோட ஹஸ்பண்ட். நீலிமா எந்த இன்டர்வியூலையுமே இவங்களோட கணவரை பத்தி பேசினாலே கண் கலங்கிருவாங்க. அவ்வளோ லவ் இவங்களுக்கு இசைவாணன் மேல. ஆனா இந்த வயசு வித்தியாசம் சோசியல் மீடியால இருக்கிற பல பேரோட கண்ணை உறுத்துதுங்க. இவங்களோட இன்ஸ்டா உள்ள போனாலே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வன்மத்தை கக்கிட்டே இருப்பானுங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு 40+ ஆனனால முடியெல்லாம் நரைச்சு போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க ஃபேமிலியா போட்டோ போட்டாலும் இவர் யாரு உங்க அப்பாவா அப்படின்லாம் கலாய்க்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க. கல்யாணம் ஆனப்போ கலாய்க்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீலிமா ராணியோட மார்பகத்தை கூட பார்த்து கிண்டல் பண்றாங்களாம். அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது டேய் நான் குழந்தைக்கு பால் கொடுக்குற தாயிடா அப்படின்னு ரிப்ளை பண்ண தோணுமா? ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான மனசு உள்ளவங்களுக்குலாம் நம்ம ஏன் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சைலண்டா பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்களாம் நீலிமா ராணி. இதை ஒரு இன்டர்வியூல ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்தாங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து 2017 4 கோடி ரூபாய் செலவுல ஒரு படத்தை தயாரிச்சாங்க. அந்த படத்துல இவங்க ஹெவியா லாஸ் ஆயிடுச்சு. இவங்க அந்த படத்தை ரிலீஸே பண்ண முடியல. அந்த 4 கோடி கடன் வாங்கி அந்த படத்தை எடுத்தனால இவங்களோட சொத்தெல்லாம் வித்து இவங்க நடுத்தருக்கு வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும்னா அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இல்லாம இவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கி நடிச்சிருக்காங்க. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க நம்ம நீலிமா ராணி. இருந்தாலும் அவங்க ஹோப்பை விடவே இல்லைங்க. தொடர்ந்து உழைச்சு திருப்பி மேலே வந்தாங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அந்த படம் அமிலி துமிலி அப்படின்ற ஒரு படமா இருக்கும். சப்போஸ் இந்த படம் இல்லைன்னா என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கடன்ல இருந்தெல்லாம் மீண்டு தொடர்ந்து இவங்க சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. திருப்பி 2020 நம்மளால சினிமா தான் தயாரிக்க முடியல, சீரியல் தயாரிக்கலாம் அப்படின்னு திருப்பியும் ப்ரொடக்ஷன்ல இறங்கினாங்க. ஆனா அங்கேயும் இவங்களுக்கு முதுகுல குத்திட்டாங்க. ஆமாங்க, இவங்க யாரை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாங்களோ அவரே அந்த டிவில பேசி இவங்களுக்கு பதிலாக அந்த ப்ராஜெக்டை அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டு அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமா இருந்தது. ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இவங்க சீரியல் எதுவுமே நடிக்கல. மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஆனா எங்கேயுமே நீலிமா ராணி கிவ் அப்பே பண்ணலங்க. இல்ல இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கவே இல்லை. தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நீலிமா ராணி என்ன நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு பல தொழில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காங்க. ஒரு சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்வீட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஷூட்டிங் லொகேஷனை கான்ட்ராக்ட்ல எடுத்து அதை ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் எந்த டிவில இவங்க இதுக்கப்புறம் சீரியல் பண்ண வேணாம்னு சொன்னாங்களோ அதே டிவி இவங்க திருப்பியும் கூப்பிட்டு இன்னொரு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க லைஃப்ல மேல வந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் தாங்க சொல்லணும். ஸோ நம்ம நீலிமா ராணியை ஒரு ஜஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்டா தான் தெரியும். அவங்களோட லைஃப் எடுத்து பார்க்கும்போது அவங்க கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது நம்மளுக்கே பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்குது. இந்த வீடியோ மூலமா நீங்க நீலிமா ராணியை ரிமெம்பர் பண்றீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். சினிமா மற்றும் சீரியல் நடிகர் நடிகைகளின் சுவாரஸ்யமான பயோடேட்டா. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.